வணக்கம். நமக்கு ஒரு மறு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தமிழக மக்கள் இதை பயன்படுத்திக்கிறோம். கடந்த தேர்தலில் நம்ம ஒரு மாற்றத்துக்கான அரசா தேர்ந்தெடுத்து ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆனா அந்த மாற்றம் நடந்திருக்கான இங்க ஏமாற்றம் மட்டும்தான். சட்டசபையில ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் மாறி மாறி அவங்களோட சொந்த பிரச்சனைகளை கேளிக்கையா பேசிக்கிட்டு இருக்காங்க. சட்டசபைங்கிறது ரொம்ப புனிதமான இடம். அங்க கை தட்டக்கூடாது, பொய்ங்கிற வார்த்தையை கூட பயன்படுத்தக்கூடாது. ஆனா இங்க விசில் அடிக்கிறாங்க. சினிமா பட தோனியில முதலமைச்சர் சைகைகள் செய்யறாரு. இது அவர் தெரிஞ்சு செய்யறாரா தெரியாம செய்யறாரா அப்படிங்கிறது தெரியல. இததான் திருவள்ளுவர் ஒரு குரல்ல அழகா சொல்லியிருக்காரு. இடிப்பாரே இல்லாத யமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும். அதாவது சிறந்த மன்னன் கூட அவரை எதிர்த்து கேள்வி கேட்கவும் அவருக்கு சரியா அறிவுறுத்தல் வழங்கவும் ஆள் இல்லைன்னா அவர் செய்யறது சரின்னு நம்பி அவரே அழிஞ்சு போவாரு. இந்த நம்ம தேர்வு செய்த நம்ம ஏற்கனவே மாற்று அரசை தேர்வு செஞ்சுட்டோம். ஆனா அதை செயல்படுத்த தான் நம்ம வேணும். இந்த இடைத்தேர்தலை எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு சரியான ஆள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் மட்டும்தான். இங்கே எதிர்த்து சரியான கேள்விகளையும் மக்களோட பிரச்சனைகளையும் பேசுற ஒரே ஆள் அவர் தான். இத்தனை வருடங்களா நம்ம கூட நிற்கிறாரு. நம்ம இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிடுவோம். தமிழக மக்களோட வாழ்வு கேள்விக்குறியா இருக்கு. இதை செயல்படுத்த ஒரு சரியான நபர் சீமான் அவர்கள் மட்டும்தான். அவர்களை தேர்வு செஞ்சு உள்ள அனுப்புவோம். எல்லாரும் யோசிச்சு இந்த இடைத்தேர்தலை வாய்ப்பு அளிங்க, வாக்களிங்க. நன்றி.